ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, ஆடிக்கூழ் தான் காய்ச்ச போறேன். ஆடி மாசம் பிறக்க போகுது இல்லையா? ஆடி மாசம் பிறக்க நாங்க காய்ச்சுவோமே ஆடிக்கூழ், அதுதான் செய்ய போறேன். அதுக்கு நாள் இருக்கேன், நீ இப்ப காய்ச்சிடான்னு நீங்க கேட்கலாம். நான் இப்ப காய்ச்சினா காய்ச்ச தெரியாதாங்க இல்ல, பார்த்து நீங்களும் காய்ச்சிக்கொள்ளுங்க, சரியா? அதுக்காக நான் வாங்க இப்ப செம்மையான ஆடிக்கூழ் காய்ச்சலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ நாங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, இப்ப நாங்க சுவையான ஆடிக்கூழ் காய்ச்சலாம். அதுக்கு பாருங்க, தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது பயர் எடுத்திருக்கிறேன், பயரை வறுக்க போறேன். இங்க பாருங்க, வறுத்த உளுந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன், உளுத்தம்மா. இது இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா, சிவப்பரிசியா ஊற வச்சு போட்டோம் 2 மணித்தியாலம். அதுக்கு பிறகு தண்ணி வடிய வச்சு கிரைண்டர்ல அரிச்சு எடுத்திருக்கிறேன். அப்பத்துக்கு நாங்க அரைச்சு ஊற வச்சு அரிச்சு எடுப்போம், அந்த மாதிரி. இது பாருங்க, இதுதான் ஒரிஜினல் பனங்கட்டி. இது வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து நான் எடுத்துறேன் நண்பர்களே. பனங்கட்டி கூட்டான் ஓலையிலையும் எடுத்திருக்கிறேன், இந்த மாதிரியும் எடுத்திருக்கிறேன். இதுதான் ஒரிஜினல், சரியா? பாப்போம். சீனி சேர்க்காத பனங்கட்டினா போல இது வாங்கியிருக்கிறேன். மற்ற இந்த ஓலையில வாரத்துக்கு சாடியா சீனி சேர்த்திருக்க சொல்லிச்சுன்னா என்னமோ தெரியல நண்பர்களே, சரியா? அதுக்கு பிறகு தேங்காய் பால் 1ஆம் பால், இது வந்து 2ஆம் பால் 3ஆம் பால். இதுல வந்து மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன், இதை வறுத்து போட்டு பவுடர் பண்ணி எடுக்க போறேன். இதுல ஒரு கொஞ்சமா சீனியும் 4 ஏலக்காயும் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்து அரைச்சு எடுக்க போறேன். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன், இந்த சொட்டு வெட்டி எடுக்க போறேன். தேங்காய் சொட்டும் நான் சேர்க்க போறேன். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். நண்பர்களே, வாங்க இப்ப சுவையான ஆடிக்கூழ் செய்யலாம். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மிளகையும் சீரகத்தையும் வறுத்தெடுப்போம், வறுத்துட்டு அரைச்செடுப்போம். இப்ப பாருங்க, இது நல்லா வறுத்தாச்சு. இனி இதுல போட்டுட்டு கொஞ்சம் ஆறட்டுக்கும், ஆறினோன்னு அரைச்செடுப்போம். இனி வந்து பயரை வறுத்தெடுக்க போறேன். பயறு வந்து ஒரு 100 கிராம் மாதிரி எடுத்துருக்கிறேன், வறுத்தெடுப்பேன். அளவுகள் உங்களுக்கு வேணுமென்றா நான் டிஸ்கிரிப்ஷன்ல தாரேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, பயறு நல்லா வறுபட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் இல்ல 1 நிமிஷம் இப்படி வறுத்து விடும். ஏன்னா அந்த சட்டி இந்த சூட்டுக்கு விட்டமெண்டா அப்படி எரிஞ்சிடும். அதால இதுல கொஞ்சமா தண்ணி வைப்போம். இது மக்கர் பண்ணு நண்பர்களே. தண்ணி கொதிக்காட்டுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வறுத்து வச்ச மிளகு சீரகம் இங்க பாத்தீங்களா, இதை வந்து அரைச்செடுப்போம். இப்ப பாருங்க, இதை அரைச்சாச்சு. இதை சேர்ப்போம். இனி இதுலயே சீனி எடுத்துருக்கேன், சீனியும் ஒரு 4 ஏலக்காய் இதையும் போட்டு இப்படி அரைச்செடுப்போம். அரைச்சாச்சு, சேர்ப்போம். இதை அரைச்சாச்சு. இங்கால தண்ணி கொதிக்கட்டுக்கு. இங்கால தண்ணி கொதிக்கிறதுக்கு இல்லை, இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிமா. இந்த அரிசிமாவோட இந்த உளுத்தமாவையும் கலப்போம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம் 2. இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இதுல எடுத்து வச்சுட்டு ஒரு கொஞ்சத்தை இதுல எடுப்போம். இவ்வளத்தை இது இருக்கட்டுக்க முடியல. இங்கெல்லாம் தண்ணி கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நாங்க இடியப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி குழைப்போம். காணாத தண்ணி பார்த்து ரெடியா விடாம கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. இனி இதுல இப்படி எடுத்து போட்டு நாங்க சின்ன சின்ன உருண்டையா பிடிச்செடுக்கணும், பெருசா இல்லாம கணக்கா. இந்த மாதிரி ஆக பெருசா ஒன் பண்ணா ஆக பெருசா, இல்லாட்டி கொஞ்சம் கணக்கா ஒன் பண்ணா கணக்கா. ஆனா சின்னதா இருந்தா தான் நல்லா இருக்கும் சாப்பிடக்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாத்தையும்
இப்படி பிடிச்சி எடுப்பேன். பார்த்தீங்களா? கடை கடைன்னு எல்லாத்தையும் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிருப்பேன். பாடிக்குள் செய்ய போறேன் நண்பர்களே. அதுக்கு வந்து தண்ணி வைக்கிறேன் பாருங்க. மண் பானையெல்லாம் செய்ய போறேன். இது வந்து இந்த பொங்கல் பானை என்ன, இதுல வந்து பயரை வறுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த பயரை இதுல போடுவோம். இனி இதோட உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு மூடி விடுவோம். பயர் அவியட்டுக்கு. இப்போ எங்கேயால பயர் அவிஞ்சு கொண்டு இருக்குது. இது பாருங்க, சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி எடுத்துட்டு, உங்களுக்கு கஷ்டமா இருந்தா கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி கூட நீங்க உருண்டை பிடிக்கலாம். ஆனா எண்ணெய் தடவை தேவையில்லை, அது நல்ல வடிவா வந்துடும். பார்த்தீங்களா? நல்ல கணக்கான குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி எடுத்தாச்சு. இது இருக்கட்டுக்கு. இங்கால பாருங்க, இது உளுத்தம் மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சிருக்கிறேன். இதுல வந்து 2ஆம் பாலையும் 3ஆம் பாலையும் சேர்த்து கரைச்சிருக்க போறேன். அந்த வடிவா இந்த மாதிரி கரைச்சி எடுக்கணும். கட்டிப்படாம இது காணாது. இன்னும் கொஞ்சம் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் தான் விட்டுருக்கேன். நான் இன்னும் 1ஆம் பால் விடையில. இந்த அடிக்காரல் நான் சேர்க்கல, நீங்களும் சேர்க்காதீங்க. இதை கலந்துடுவாங்க. வடிவா கட்டிப்படாம இந்த மாதிரி பார்த்தீங்களா கலந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டாச்சு. நாங்கள் சேர்க்கும் போதும் இதை கலந்து விட்டுட்டு தான் சேர்க்கணும். வேண்டாம் கீழே மாக்கள் அடைஞ்சு போயிருக்கும். அதால தான் இதுவும் இருக்கட்டுக்கும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி இதெல்லாம் கழுவி கொண்டு வரேன். அதுக்குள்ள பயர் அவியட்டு. இப்போ பாருங்க, நல்லா அவிஞ்சு வருது பயரு. பார்த்தீங்களா? சுடுது பாருங்க, நல்லா அவிஞ்சு வருது. இனி வந்து நாங்கள் இந்த உருட்டி வச்சிருக்கோம் தான், இந்த உருண்டைகளை சேர்ப்போம். இது கட்டிப்படையில சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து அவிய விடுவோம். சேர்த்த உடனே போட்டு கிண்டக்கூடாது. கரண்டியால கணக்கா கலந்து விட்டுட்டு இப்ப மூடி விடுவோம். இது அவியட்டு. என்னடா குதிரையில வந்திருக்குன்னு யோசிக்கிறீங்களா நண்பர்களே? ஏன் சொல்லுங்க, இந்த பானை வந்து உயரமா இருக்கு நண்பர்களே. எனக்கு கீழே இருந்து இப்படி எட்டி பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதோட குதிரையில வந்தாச்சு. வாங்க இப்ப பாக்கலாம். பாருங்க, நல்லா அவிஞ்சு வருது. பார்த்தீங்களா? இந்த உருண்டை அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். வேண்டா தம்பி? இனி வந்து இதுல பாருங்க, நான் கலந்து வச்சிருக்கிறேன் 2ஆம் பால்லையும் 3ஆம் பால்லையும் உளுத்தம் மாவையும் அரிசி மாவையும் கலந்து வச்சிருக்கேன். அரிசி மாண்டா வறுத்த அரிசி மா இல்லை நண்பர்களே. அரிசியை ஊற வச்சு ஒரு 2 மணித்தியாலும் சிவத்த பச்சை அரிசியை ஊற வச்சு போட்டு அதுக்கு பிறகு தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டர்ல அரைச்சிட்டு அரிச்செடுத்து அரிசி மா தான். சரியா? வறுக்காத பச்சை அரிசி மா. இப்ப நாங்க இனி இப்படி கலந்து விட்டுட்டு தான் விடுவோம். இனி கொஞ்சம் கொஞ்சமா இதுல விட்டு ஒரு கையால இப்படி கிண்டி கிண்டி கொண்டு இருக்கணும். இல்லையான்னு சொன்னா அடி பிடிச்சிடும். சரியா? சேர்ப்போம் எல்லாத்தையும். இல்லைங்களா? அதை கொஞ்சத்தை விட்டு இதையும் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடிக்கடி இப்படி கலந்து விட்டு கொண்டு இருக்கணும். இனி மூடக்கூடாது. ஏன்னு சொன்னா இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிடும். பார்த்தீங்களா? அடிக்குள்ள இனி வந்து இதுல சர்க்கரை சேர்ப்போம். இந்த சர்க்கரை பாருங்க, நல்ல சர்க்கரை. இது கல்லு மண் எதுவுமே இல்லாத சர்க்கரை. நான் சாப்பிட்டு கூட பார்த்தேன் நண்பர்களே. இங்க பாருங்க, நல்ல சர்க்கரை. இந்த பனை ஓலியில வராத சர்க்கரை நல்ல சர்க்கரையா நண்பர்களே. எப்படி வர சர்க்கரை? இப்ப சர்க்கரை சேர்ப்போம். யாழ்ப்பாணத்துல இருந்து எடுத்துனா இது அப்படியே கைவிடாம கலந்து விட்டோம்னா அது அப்படியே கரைஞ்சிடும். அது கரைஞ்சிரும், உடைக்க தேவையில்லை. இதே கலந்து விட்டு கொண்டே இருக்கணும். இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிரும். போய் அடியில தங்கிடும். அதால இப்ப பாருங்க, அடுப்பை நான் தனிச்சு விட்டுட்டேன். மீடியம் ஹீட்ல விட்டுருக்குறேன். பார்த்தீங்களா? அப்படியே சர்க்கரை கரைஞ்சி வருது பாருங்க. பார்த்தீங்களா? அப்படி கரைஞ்சி வரட்டும். இனி இதோட 1ஆம் பால் சேர்க்கிறேன். தேங்காய் பால் 1ஆம் பால் சேர்த்துட்டு இதோட சீனியும் ஏலக்காயையும் அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம்.
இனிப்பு கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு. அதால பாத்தீங்கன்னு சொன்னா பனங்கட்டி கூட்டான்னு சேர்க்க போறேன். ஏன்னா அதுல வந்து 2 தான் என்னட்ட இருக்குது, வேற இல்ல. அதால கொஞ்சம் இனிப்பு காணாத மாதிரி இருக்குது. பாருங்க, இதுதான் சேர்க்க போறேன். இந்த மாதிரி உடைச்சாச்சு பாருங்க. அரைவாசி தான் எடுத்திருக்கிறேன். சேர்ப்பேன். கலந்து விடுவோம். இப்ப கூழ் கொதிச்சு கொண்டு வருகுது. இதுல வந்து மிளகு சீரகத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஒரு அரைவாசி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். எப்படி வருது பாருங்க, சுவையான ஆடிக்கூழ். இனி இதோட தேங்காய் சொட்டு பாருங்க, இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்ப ஒரு கொதிக்கட்டுக்கும். கொதிச்சோன்னு இறக்குவோம். இந்த ஆடிக்கூழுக்கு ஏன் நான் சீனி போட்டிருக்கேன் நண்பர்களே, ஏலக்காய் வந்து தனியா கிரைண்டர்ல வறுத்து போட்டு எப்படி அரைச்சாலும் அதுல தோல்கள் கொஞ்சம் இருக்க பார்க்கும். அதால பாத்தீங்கன்னு சொன்னா சீனியோட சேர்த்து அரைச்சா நல்ல பட்டு அரைப்பட்டுரும். அதால நான் ஒரு கொஞ்சம் சீனி தான் எடுத்துனேன். நாளைக்கு ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் தான் வரும். அதோட சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணினானா. இப்ப இது ஒரு கொதிச்சோன்னு பாருங்க எப்படி வருதுன்னு. சூப்பரா இருக்கு நண்பர்களே இந்த ஆடிக்கூழ். சர்க்கரை காணாதபடியாத்தான் நான் மற்ற பனங்கட்டியும் சேர்த்து, நான் அந்த மற்ற பனங்கட்டி காணாதாலும் சேர்த்துனா. உங்களுக்கு கணக்கா இருந்துச்சுன்னா நீங்க இனிப்பு கணக்கா சேர்க்கலாம். ஓகே நண்பர்களே, நீ இறக்க போறது பாருங்க. சுவையான ஆடிக்கூழ் தயாராயிடுச்சு. இல்லைங்களா? இறக்குவோமா? பாருங்க எப்படி இருக்கு. இந்த பானை நிக்காது, வார மேல வைப்போமா? இல்லைங்களா? ஆடிக்கூழ் ரெடி. இப்ப எங்கட ஆடிக்கூழ் ரெடி நண்பர்களே. பாருங்க, பாத்தீங்களா? சூப்பரா வந்துட்டு. நாங்க கூழ பவுலுக்கு மாத்துவோம். என்ன பாருங்க எப்படி வந்திருக்கு இந்த சுவையான ஆடிக்கூழ். ஆடி பிறப்புக்கு எல்லாரும் காய்ச்சுங்கோ சரியா? இந்த 15ஆம் தேதி ஏன்னா சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் இந்த ஆடிக்கூழ். பாத்தீங்களா? மேலால தேங்காய் சொட்டு கொஞ்சம் போட்டு விடுவோம். உள்ளுக்கு நிறைய போட்டிருக்கோம், கொஞ்சம் டெக்கரேஷன். என்ன ஓகே நண்பர்களே, நான் வந்து ஆடிக்கூழ் குடிக்க போறேன். வாங்க, ஆடிக்கூழ் ஆடி குடிக்க போறேன். பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்குங்களா ஆடிக்கூழ். இல்லைங்களா? ஆடி மாசம் எல்லாரும் வீட்லயும் இது காய்ச்சி வீனம். என்ன 15ஆம் தேதி காய்ச்சி வீனம் நினைக்கிறேன் ஆடி பிறப்புக்கு. அதால நீங்களும் காய்ச்சி குடியுங்கோ சரியா நண்பர்களே? சூப்பரா இருக்கும். வாங்க ஆடிக்கூழ் குடிக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்ப எங்களோட சுவையான ஆடிக்கூழ் ரெடி. ஆனா சுடுவது நண்பர்களே, சுட்டாலும் விட மாட்டேன். சுவையா இருக்கு நண்பர்களே. இங்க வந்து பாருங்க, இங்க பாருங்க. இது நாங்க அந்த போட்ட உருண்டை எல்லாமா சாப்பிட்டு பார்ப்போம். வேற அளவில் இருக்கு. அந்த மிளகு சீரகப்பிற வாசம் அடிச்சுக்கவே இல்லை நண்பர்களே, செம்மையா இருக்கு. எங்க தேங்காய் சொட்டு எல்லாமே இருக்கு நண்பர்களே. ஆனா செம்மையா சுடுவுது. இந்த தேங்காய் சொட்டு, இந்த உருண்டை, பயறு எல்லாம் சேர்ந்து கடிபிடிக்க சூப்பரா இருக்கு. தேங்காய் சொட்டு கடிபிட வேற லெவல். ஆனா சுடுவுது, செம்மையா சுடுவுது.
வேற லெவல் நண்பர்களே. அந்த பனங்கட்டி சுவை இருக்கு. ஆஹா ஓஹோ அருமை. பாருங்க பயறு, பாருங்க பயறு, நாங்க போட்ட உருண்டை, அதுக்கு பிறகு தேங்காய்ப்பு எல்லாம் சேர்ந்து அடி தூள் செம்ம. வேற லெவலா இருக்கு. செம்மையா இருக்கு நண்பர்களே. ஆடி பிறப்புல எல்லாரும் இது செய்வீங்க 15ஆம் தேதி. அதால நீங்களும் கண்டிப்பா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. செம்மையா இருக்கு நண்பர்களே. ஆனா சுடு தம்பிக்கு எப்படி இருக்கும் ஆடிக்குள் எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ ஏற்கனவே குடிச்சிருக்கா நீ மகாஜன் எப்படி இருந்தது? அந்த உருண்டை சாப்பிட எப்படி இருக்கு? அப்படி இருக்கு.